கடந்த வருடம் சுந்தர் சி, வினய், சந்தானம், ஆண்ட்ரியா, ஹன்சிகா, ராய்-லக்ஷ்மி, மனோபாலா, கோவை சரளா நடிப்பில் வெளியான படம் அரண்மனை. போன மாதம் வெளியான அரண்மனை 2 படத்தில் சுந்தர் சி, சித்தார்த், த்ரிஷா, ஹன்சிகா, பூனம் பாஜ்வா, சூரி, கோவை சரளா, மனோபாலா நடித்திருந்தனர். அரண்மனை முதல் பாகத்தில் வினய் ஆண்ட்ரியாவின் கணவனாக நடித்திருந்தார். அரண்மனை 2இல் சித்தார்த் த்ரிஷாவோட காதலனாக நடித்திருந்தார். அரண்மனை படத்தில் சந்தானம் காமெடி, அரண்மனை 2இல் சந்தானத்திற்கு பதிலாக சூரி காமெடி. முதல் பாகத்தில் ஆண்ட்ரியா, ராய்-லக்ஷ்மி, ஹன்சிகா என்று 3 ஹீரோயின்கள். 2ஆம் பாகத்தில் த்ரிஷா, ஹன்சிகா, பூனம் பாஜ்வா என்று அதே 3 ஹீரோயின் சென்டிமெண்ட் தான். முதல் பாகத்தில் நடித்த ஹன்சிகாவை மட்டும் இந்த பாகத்தில் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அரண்மனை முதல் பாகத்தில் கேமராவை வைத்து பேயை கண்டுபிடிப்பார் சுந்தர் சி. அதேபோன்று இந்த 2ஆம் பாகத்திலையும் கேமராவை வைத்துதான் பேயை கண்டுபிடிக்கின்றார். 2 பாகத்திலையும் ஹன்சிகா தான் பேய். படத்தில் ஒரே ஒரு வித்தியாசம் வேணும் என்று இதை வேணால் சொல்லிக்கொள்ளலாம். அதாவது அரண்மனை படத்தில் வினய் ஹன்சிகாவோட காதலனாக நடித்திருப்பார். இதில் சித்தார்த் ஹன்சிகாவிற்கு அண்ணனாக வருகின்றார். என்னதான் 2 படமும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட தியேட்டரில் இந்த படத்திற்கான கூட்டம் கொஞ்சம் கூட குறையவில்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த வருட தமிழ் சினிமாவும் பேயின் கையில் தான் சிக்கிக்கொள்ளப் போகின்றதோ என்ற சந்தேகம் வந்துள்ளது.